நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க சட்டங்கள்ல. சில சட்டங்கள்ல என்ன சட்டங்கள்னா, இப்ப ஜக்காத் இருக்கு பாருங்க. ஜக்காத் நம்மள யாரா இருந்தாலும் ஏழையா இருந்தா வாங்கலாம், வசதியா இருந்தா வாங்கக்கூடாது ஒரு விஷயம். நம்மள ஏழையா இருக்கிற யாரும் வேண்டாலும் என்ன செய்யலாம், ஜக்காத் வாங்கலாம், தர்மங்களை வாங்கிக் கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய குடும்பத்தார்களும் எவ்வளவுதான் ஏழ்மை நிலைக்கு வந்தாலும் அவங்க ஜக்காத் வாங்கக்கூடாது, சதக்கா வாங்கக்கூடாது, ஹராம். நபிகள் நாயகத்துக்கு ஜக்காத் வாங்கக்கூடாது, சதக்காவும் வாங்கக்கூடாது, அன்பளிப்பு வாங்கிக் கொள்ளலாம். இப்படி ஒரு சட்டம் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப நபிகள் நாயகம் அவங்க என்ன செய்யலாம், யாராவது அன்பளிப்பா கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாங்க. அவங்க தர்மம் பிச்சைன்னு போட்டாங்கன்னா என்ன செய்யக்கூடாது, வாங்கிக் கொள்ளக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக வேண்டி உள்ள ஒரு சிறப்பு சட்டம். அதனாலதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பேரிச்சம்பழத்தை பைத்துல் மாலுடைய பேரிச்சம்பழத்தை எடுத்த உடனே வாயில விரல விட்டு தோண்டி எடுத்து துப்ப சொன்னாங்க. இது நமக்கு ஹராம், உனக்கு தெரியாதா, நாம சதகாவுடைய பொருளை சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு விளங்காதா, அப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்ப பரீரான்னு ஒரு பெண் இருந்தாங்க. ஒரு சம்பவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். பரீரா என்ற பெயர்ல ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க ஆயிஷா நாயகிட்ட அடிமையா இருந்தாங்க. பிறகு ஆயிஷா நாயகி அவங்களை விடுதலை செஞ்சிட்டாங்க. அவங்க ரொம்ப ஏழை. இந்த பரீராங்கிற ஒரு அம்மா ரொம்ப ஏழையா இருந்தாங்க. அந்த அம்மா ஏழையா இருக்கிறாங்க என்பதற்காக வேண்டி ஒருத்தங்க கொஞ்சம் இறைச்சி கொடுத்து அனுப்புறாங்க. ஏழை தர்மமாக என்ன செய்யறாங்க, இறைச்சியை கொடுத்து அனுப்புறாங்க. அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொண்டு அதுல கொஞ்சத்தை எடுத்து முகப்பத்தா கொண்டாந்து கொடுக்கறாங்க. அவங்களுக்கு தர்மமா வந்ததை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுத்து விட்டு அனுப்புறாங்க. அனுப்பும் போது என்ன சொல்லி கொடுக்கறாங்கன்னு கேட்டா, இது தர்மமா எனக்கு வந்ததாகும், அதனால நீங்க சாப்பிடலாமான்னு யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியே கொடுக்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க தெரியுமா, அது லக்கி சதகத்துன் வலனா ஹதியத்துன்ட்டாங்க. அது உனக்கு தானே தர்மமா கொடுத்தாங்க, நீ என்ன எனக்கு தர்மமா கொடுத்த, அன்பளிப்பா தானே கொடுக்குற அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிடுறாங்க. அதே அந்த இறைச்சி இந்த இடத்துல ஒரு விஷயத்தை விளக்கிடணும். தர்மம்டா என்ன, அன்பளிப்புண்டா என்ன நிறைய பேர் குழம்புவாங்க. அது என்ன தர்மமா வர்றதுண்டா என்ன, அன்பளிப்பா வர்றதுண்டா என்ன அப்படின்னு சில பேர் குழம்புவாங்க. தர்மம் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய அந்த தாழ்ந்த வறிய நிலைக்கு இறக்கப்பட்டு பச்சாதாபப்பட்டு பாவம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு கொடுக்கறதுக்கு பேரு தர்மம். அன்பளிப்பு என்று சொன்னால் கீழே உள்ளவர் கூட மேல உள்ள ஆள் கொடுக்கலாம். ஒரு சாதாரண ஒரு ஏழை கூட என்ன செய்யலாம், தனக்கு மேல பெரிய உள்ள ஆளுக்கு, பெரிய வசதியான ஆளுக்கு போய் இதை ஒரு அன்பளிப்பா வச்சுக்கிறங்கன்னு கொடுக்கலாம். அப்ப அன்பளிப்பு என்பதுல இரக்கமோ பச்சாதாபமோ இருக்காது. அப்படி இல்லாம கொடுத்தோம்னு சொன்னா அதுக்கு பேர் அன்பளிப்பு. இறக்கப்பட்டு பச்சாதாபப்பட்டு கொடுத்தோம்னு சொன்னா அதுக்கு பேர் சதக்கா, இதுக்கு பேர் ஹதியா. ரசூலுல்லாஹ் கொடுக்கறாங்க, பாவம் கஷ்டப்படுறாங்களே ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வாங்கிடக்கூடாதான். அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக யார் இறக்கப்படக்கூடாதுங்கிறது அல்லாஹ் அந்த மரியாதையை காப்பாற்ற விரும்புறான். அதனால பாவம் கஷ்டப்படுறாருன்னு கொடுக்காத, முகப்பத்து வச்சிருக்கோம், அன்பு வச்சிருக்கோம்ல, உன் மனைவிக்கு கொடுக்கிற மாதிரி, உன் தகப்பனுக்கு கொடுக்கிற மாதிரி, உன் அண்ணனுக்கு கொடுக்கிற மாதிரி அப்படித்தான் ரசூலுல்லாஹ் கொடுக்கப்பட வேண்டும் அல்லாஹ் விரும்புறான். அப்ப இப்ப கவனிக்க வேண்டிய என்னன்னு கேட்டா, இந்த பரீராங்கிற அம்மாக்கு அந்த இறைச்சி வந்துச்சுல, எதுக்கு வந்துச்சு, அவங்க ஒரு ஏழை வசதி இல்லாத ஒரு அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒருத்தர் கொடுத்து விடுறாரு, இது தர்மம். பரீராங்கிற அம்மா ரசூலுல்லாஹ்வுக்கு எது கொடுத்தாங்க, பரீராவோட ரசூலுல்லாஹ் நல்லா இருக்கிறாங்க, பரீரா அளவுக்கு கஷ்டப்படக்கூடியவங்களா இல்ல, தன்னை விட நல்லா இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்கன்னு சொன்னா அது அவங்களுக்கு சொந்தமான பொருளை அன்பளிப்பா கொண்டே கொடுக்கறாங்க. அப்ப அந்த ரூட் மாறணும்னு பாருங்க, அது நேரடியா ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த தர்மம் கொடுத்தாரு, அவர் நேர கொண்டாந்து கொடுத்திருந்தா ஹராமாய் போயிருக்கும். இந்த அம்மாவுக்கு வந்தது தர்மமா வருது, இந்த அம்மாட்ட இருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு போனது என்னவா போகுது, அன்பளிப்பா போகுது, ரூட் மாறிக்கிருச்சு, அந்த பொறுப்பு ஹலால ரசூலுல்லாஹ் சாப்பிடுறாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு வழிமுறை அடிப்படையில் நான் வட்டி வாங்குறேன், உதாரணமா எனக்கும் இவருக்கு மத்தியில் உள்ள உறவு தான் வட்டி. நான் என்ன செய்யறேன், ஒரு ஆளுக்கு கொடுக்குறேன், வட்டியாவை கொடுக்குறேன், இவர் எனக்கு தந்தது வட்டியா தர்றாரு, நான் இவருக்கு கொடுக்குறேன், என்னவா கொடுக்குறேன், வட்டி நான் கொடுக்குறேன், எனக்கு இவருக்குள்ள ரூட் என்ன, அன்பளிப்பு. அப்ப இந்த மாதிரியான ஒரு டிஃபரெண்டான ஒரு கோணம் இருக்குது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுக்கு சான்றாக இன்னும் சில சம்பவங்களை நம்ம பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல சுற்றி சில சிறு மன்னர்கள் இருந்தாங்க, குறுநில மன்னர்கள், சின்ன சின்ன ராஜாக்கள் இருந்தாங்க. அந்த சின்ன அரசர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பை கொடுத்து விடுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிடுவாங்க. பக்கத்து நாட்டில் இருந்த சின்ன சின்ன ராஜாக்கள்லாம்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அன்பளிப்பு கொடுத்த உடனே அவங்க வாங்கிக் கொள்வார்கள். இந்த ராஜாக்களுடைய வருமானம் என்ன? ஒழுங்கா சம்பாரிச்சானா? ஒரு ராஜா ஒழுங்கா சம்பாரிச்சிருக்க மாட்டான் அந்த காலத்துல. இஸ்லாமுக்கு முன்னாடி எல்லாம் ராஜாண்டா அநியாயம் பண்ணுவாங்க, மக்களை கசக்கி புளிவாங்க, எல்லாம் எனக்கு தான் சொந்தமாங்க. இப்படித்தான் எல்லா ராஜாக்களும் இருந்தார்கள். அந்த மாதிரியான ஒரு ராஜா வந்து என்ன செய்யறாரு? ஒருத்தர் கோவேறு குழுதையை கொடுத்து விடுறாரு, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிடுறாங்க. ஒருத்தர் பட்டாடையை கொடுத்து அனுப்புறாரு, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி கொள்கிறார்கள். வாங்கி கொண்டு பிரதி உபகாரம் அவங்க ஒரு அன்பளிப்பை கொடுத்து அனுப்புகிறார்கள். அப்ப இது உனக்கு எந்த ரூட்ல வந்துச்சு, ஒழுங்கா வந்துச்சா, சரியான முறையில் சம்பாரிச்சு அவங்க கணக்கு கொண்டாந்து காட்டு, அப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. அதனால தவறான முறையில் ஒருத்தர் பொருள் ஈட்டுகிறாரு, நமக்கு ஒரு டீ வாங்கி தர்றாரா, அதெல்லாம் குடிக்க கூடாதுன்னு கிடையாது. தப்பான ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த ஒரு நிழல்ல கூட நிக்காம ரசூலுல்லாஹ் திரும்பி போயிட்டாங்க, வட்டி வாங்குறவருடைய நிழல்னு தெரிஞ்சவன அந்த வீட்டு நிழல்ல எப்படி நிக்கிறது, இதெல்லாம் கட்டுக்கதை, இதெல்லாம் ஹதீஸ் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நடந்ததாக எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. சும்மா பயான்கள்ல அவங்களா சொல்லக்கூடிய, அவங்களா கற்பனை பண்ணி சொல்லக்கூடிய சமாச்சாரம் தான். அதனால நம்ம ஒரு கணவன் வட்டி வாங்குறான், எவ்வளவு சொல்லி மனைவி தன்னுடைய கடமையெல்லாம் செய்யறாங்க, அவன் வந்து மனைவிக்கு உணவு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறான். அதை வந்து மனைவி வந்து சாப்பிட்டாங்கன்னு சொன்னா அது வந்து குற்றமே ஆகாது. அவன் வட்டி வாங்குறதுனால இந்த மனைவி எல்லாம் என்ன செய்ய மாட்டான், கேள்வி கேட்க மாட்டான். ஒரு கேள்வி கேட்பான், தடுத்தியா சொன்னியான்னு கேட்பான், அதை சொல்லிட வேண்டியதான். அல்லாஹ்வுக்கு மார்க்கத்துல நன்மை ஏவி தீமையை தடுக்கிற கடமை இருக்கு பாருங்க, அதை செய்யலாம். அதே மாதிரி ஒரு தகப்பன் தப்பா சம்பாரிச்சு சேர்த்து வச்சுட்டு போயிட்டான், மூத்தா போயிட்டான், அந்த சொத்து வாரிசு முறையில மகனுக்கு கிடைக்குது. அவன் வட்டியில சம்பாரிச்சான், அதனால வாரிசான எடுத்துக்கிற கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லாது. அந்த தண்டனை அவனுக்கு. நான் வந்து வட்டி வாங்கிய, நான் வட்டி அடிப்படையில் எனக்கு கிடைச்சு, எனக்கு அப்பன் சொத்து பிள்ளைக்கு, அது அல்லாஹ் வகுத்த நியதி அது. அப்ப தகப்பனார் சொத்துக்கெல்லாம் நம்ம வாரிசாக இருக்கிறோமே, அதுல 90% ஆக முடியாம போயிடும். அவ்வளவு பெர்ஃபெக்டா சம்பாரிச்சாங்கன்னு கணக்கெல்லாம் தெரிஞ்சா நம்ம வாங்குறோம். அதனால மார்க் அடிப்படையில் இந்த மாதிரியான தப்பான முறையில் ஒரு பொருள் ஈட்டி அதை ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கொடுத்தாரையானால் அதை வாங்கிக் கொள்வது, சாப்பிடுவது, அதுல எந்த விதமான குற்றமும் இல்ல. அப்படி சொல்லக்கூடிய எந்த விதமான ஒரு ஹதீஸையும் பார்க்க முடியல. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் வந்து முழுக்க முழுக்க வட்டியைத்தான் தொழிலா கொண்டிருந்தாங்க. அல்லாஹ்வே அவங்க சபிக்கப்பட்டது காரணத்தை சொல்லும் பொழுது அக்லிஹிமுர் ரிபா, அவங்க வட்டியை சாப்பிட்ட காரணத்தினால் அவங்க சபிக்கப்பட்டார்கள் என்று யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அந்த யூதர்கள் உணவு கொடுத்து ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி கூட ஆட்டு இறைச்சியில விஷத்தை கலந்து கொண்டாந்தெல்லாம் கொடுத்து அதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுக்கிறாங்க, சாப்பிட்டு இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதனால உங்களுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் சாவல, ஆனால் பாதிப்பு ஏற்பட்டது எல்லாம் ஹதீஸ்ல புகாரில எல்லாம் பார்க்கிறோம். அதனால தப்பா ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னா அது கூட அதை தவிர்த்து கொள்ளணும், அது வேற விஷயம். வட்டிங்கிறதுல இருந்து முழு அளவுக்கு விடுபட்டு ஆகணும், நிரந்தர நரகத்தில் போய் கிடக்க வேண்டி இருக்கும். அந்த பாவத்திலிருந்து அவங்க தப்பிச்சு ஆகணும். மனைவி சொல்லியும் கூட அவர் வாங்கினார்னா இன்னொரு டபுள் குற்றம் அவரை சேர்ந்துரும், அதெல்லாம் தனியா அவர் பயப்பட வேண்டும். அதே நேரத்தில் அந்த மாதிரியான ஆட்களுடைய கீழே நம்ம இருக்கிறோம். வயசான ஒரு தாய் இருக்கிறாங்க, மோகங்காரன் வட்டி வாங்கி சம்பாதிக்கிறான், தாயை அவன் கவனிக்க வேண்டும். அவன் வட்டி சம்பாதிக்கிறாங்கிறதுக்காக அந்த தாயை வந்து நான் சாப்பிட மாட்டேன்னு செத்து போக தேவையில்லை. அதெல்லாம் அவங்களுக்கு எந்த விதமான குற்றமும் வராது. இதுதான் இஸ்லாத்தின்